சரி, ஏதோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு, இதனால் எங்களுக்கு கட் ஆஃப் பயங்கரமாக ட்ராப் ஆகுதுன்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிட்டு இருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே புதுசாக வந்திருப்பீங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக எஜுகேஷ்னல் கண்டென்ட் நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கும் பேரண்ட்டுக்கும் நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் கரியர் சம்மந்தமாக. அதனால நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட்டு, வீடியோக்கு போயிடலாம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் 2026. என்ன சார் இது 100 நியூ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சாமே, அதெல்லாம் உண்மையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆமாம், நியூ பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இம்ப்ரூவ் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எதனா காலேஜ் வந்திருக்காருன்னா இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுடைய 2 காலேஜ், நாமக்கல் அண்ட் திருப்பூர் கவர்மெண்ட் காலேஜஸ்ல 100 சீட்ஸ் தான் இருந்தது. அது 150 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ வேற எங்கெல்லாம் 100 இருக்கோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாமே சார்? ஆமாம், அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அப்ரூவல் வரதுக்கான வாய்ப்புகள் திருவள்ளூர் காலேஜில் கூட 100 சீட்ஸ் இருக்கு. அது கூட 50 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 100 கன்ஃபார்ம்டு என்எம்சி பார்த்தீங்கன்னா அதை கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. 5550 சீட்ஸ் இருந்த இடத்துல இப்போ 5150 சீட்ஸ் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர் வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த குட் நியூஸ், பட் தெர் இஸ் அனதர் சைடு. அப்படின்னா என்னன்னா, குட் நியூஸ் தான், ஒரு 150 சீட் வந்துருச்சு, ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1300 சீட்டு கிட்ட போயிடுதாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பு, ஒரு டென்ஷனு இருக்கு. ஏன்னா சில செல்ஃப் ஃபினான்ஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எங்க போகுது, நம்மளுடைய டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போயிடுது. அதனால கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும், ஃபீஸ் அதில் போய் சேரணும் அப்படின்றப்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஹையர் காம்படிஷன் ஃபார் கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் கோட்டாக்காக பிரைவேட் காலேஜஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது கம்மியாகிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுது. நியர்லி 100 சீட்ஸ் வருது. பட் காம்படிஷன் என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் எழுதியிருந்தாங்கன்னா ஒரு 80,000-70,000 பேர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த 80,000-70,000 பேர் 20,000 பேர் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு போட்டிடுவாங்க. அப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5000, 4க்கு 1 மடங்கு தான் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டூடெண்ட் ஷுட் ப்ரிப்பேர் கவுன்சிலிங் சாய்ஸஸ் கேர்ஃபுல்லி இன்ஸ்டெட் ஆஃப் டிபெண்டிங் ஒன்லி ஆன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். ரைட்டா, அந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. பட் அதையே பார்த்து நம்பிட்டு உட்காந்துட்டு கூடாது. எம்பிபிஎஸ் காஸ்ட் கம்பேரிஷன் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 18,073 இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் டியூஷன் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ். ஏன்னா 6000 தான் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஃபீஸில் டோட்டல் ஃபீஸில் 18,073ல 6,000 தான் பார்த்தீங்கன்னா அதர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தான் 1873. ஆனால் இஎஸ்ஐ காலேஜ் பார்த்தீங்கன்னா 18,000 24,000. பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல 12.5 15 lakhsன்றது என்னன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா 12.5 கிடையாது. மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரைவேட் மேனேஜ்மெண்ட் 15 lakhs ஃபிக்ஸ்டு ஃபீஸ் தான். அதே போல பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்ததுன்னா 16.2 தான். அதே போல டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 15-30 லட்சம் ரூபாய் பிளஸ் தான் ஆகுமே தவிர கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி 1873 இதெல்லாம் டியூஷன் ஃபீஸ், இதுக்குள்ள ஆட் பண்றதுக்கு இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு 3.5 to 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன டியூஷன் ஃபீஸ் சொல்றாங்களோ அதுல ஆட் ஆகும். என்னெல்லாம் சார்ஜஸ், ஹாஸ்டல், மெஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மிஸ்லேனியஸ் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீ என்னன்னா வாங்கிக்கப்போ, ஆனா டிஸ்க்ளோஷர் கொடுத்துரு, ப்ரீ டிஸ்க்ளோஷர் கொடுத்துரு, என்னெல்லாம் வாங்க போற அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காங்கன்னா நிறைய பேர் சொல்லாமையே பார்த்தீங்கன்னா ஃபீஸை வாங்குறது தான் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்துது. இமீடியட்டா அங்கே போயிட்டு இவங்க 15 லட்சம் நினைச்சிட்டு கட்டிட்டு ஸ்லிப் எடுத்துக்குவாங்க. அங்கே போனால் இன்னொரு 5 லட்சம் அப்படின்றது எதிர்பார்க்காம 5 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணனா 25 lakhs அடிஷனல் வருது. அதனால அதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அதெல்லாம் இல்லாம பண்ணுங்க அப்படின்னா முடியாது. அதுனா கண்டிப்பா அதெல்லாம் வேணும் இருக்கும். அதனால நம்ம தான் என்ன பண்ணணும், ரெடி பண்ணிக்கணும். அவங்க சொல்லலையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நோ மேண்டேட்டரி பாண்டு. சப்போஸ் பாண்டு இருக்குமா சார் அப்படின்னா பாண்டு இல்லை. இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சில இஎஸ்ஐல இருக்கு, சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்துட்டு எங்கெல்லாம் பவுண்ட் இருக்குன்னு பார்த்துக்கணும். சிஎம்சிலாம் பார்த்தீங்கன்னா பவுண்ட் இருக்கிறதுனால பிஜி போகிறதுக்கான டிலே ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்னா ஃபீஸ் கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டா இருந்தாலும் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாமினல் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா சிஎம்சியில் வாங்குறாங்க. லூப்பிங் மெத்தட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 31% நோ ரிசர்வேஷன் சொல்றோம் இல்லையா. ஓப்பன் காம்படிஷன், இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல் த கேட்டகரி ஸ்டூடெண்ட். ஓசி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா
பிசி கேண்டிடேட்டாக இருக்கலாம், எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கலாம், ரிசர்வேஷன் இல்லாதவங்களும் இருக்கலாம், எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கலாம். அப்போ அந்த சீட்டை ஃபில்அப் ஆகிடும். சப்போஸ் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் அந்த சீட்டை பிசி எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கேட்டகரியில் இருக்கிற சீட் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெத்தடு. பட் என்னன்னா இந்த ரிசர்வேஷன் இல்லாத கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா இன்னைக்கு மெரிட் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அந்த சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1112 சீட்டு, 1212 சீட்டு கிட்டத்தட்ட ஓசி சீட்ஸ் இருக்கும். அதில் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிசி தான் மேக்ஸிமம் 700 சீட்ஸ் வந்து பிசி எடுப்பாங்க. ஒரு 150 சீட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி எடுப்பாங்க. ஒரு 30-40 சீட் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க எடுப்பாங்க. எஸ்சியில் இருந்தெல்லாம் எடுப்பாங்க. எஸ்டியும் அதில் வந்து ஒரு 2-3 சீட்டு எடுப்பாங்க. அப்போ ஒரு ரிசர்வேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 சீட்டு தான் அந்த ரிசர்வேஷன் இல்லாத ஸ்டூடெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் இல்லாமல் ஜென்ரல் கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப் ஃபைட் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரிசர்வேஷன் இல்லாதவங்களுக்குலாம் அப்படின்னு. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட்டு. மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரொம்ப கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. மோர் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ரிசர்வேஷன் கேட்டகரி கேன் என்டர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். திஸ் சிஸ்டம் ரிவார்ட்ஸ் மெரிட் வைல் ப்ரொடக்டிங் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ். ரைட்டா? அதனால அதை பத்தி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். டோன்ட் லூஸ் யுவர் சீட் டியூ டு டாக்குமெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் லாஸ்ட் வரைக்கும் ரெடி பண்ணாமே விட்டுறதெல்லாம் கேள்விப்படுறோம்ல. 5 இயர்ஸ் பிஃபோர் லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்பாக்கு இருக்காது. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால சர்டிஃபிகேட்டை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்சன் வித் டிசபிலிட்டி வந்து அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்காது. யூடிஐடிஏ சர்டிஃபிகேட் வச்சிருக்க மாட்டாங்க. இல்லை எம்சிசியில் வாங்க வேண்டிய என்எம்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ராஜீவ்காந்தி மெடிக்கல் ரீஜனல் சென்டரில் போய் வாங்கணும். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வைக்காம விட்டுறதுனால பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பிடபிள்யூ கேண்டிடேட் பொறுத்திருக்கும் எவ்ரி இயர் ஒன்லி 50 to 60 சீட்ஸ் தான் ஃபில்அப் ஆகுது. கிட்டத்தட்ட 250 சீட்ஸ் இருக்குது. அதனால யாருன்னா அந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எக்ஸாம் எழுதுறப்ப பிடபிள்யூ கேண்டிடேட் நீங்கள் போட்டிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிருக்கணும். தென் என்எம்சி வந்து ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ரீஜனல் மெடிக்கல் சென்டரில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வாங்கி வந்து அப்லோட் பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். சீட்டு டெஃபினட்டாக பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு மறுக்கப்படவே மாட்டாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா சீட்ஸு திருப்பி என்ன ஆகுது ஆட் பண்ணிடுறாங்க. அதே போல் 7.5% வரவங்க கரெக்டாக 6லேருந்து 12 வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும். இன்னைக்கு இஎம்ஐஸ் நம்பர் இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளமும் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேஷன் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிரைவேட் காலேஜஸ்ல போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 25,000 வரைக்கும் இயர்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறமா ரிலீஜியஸ் மைனாரிட்டி சீட்ஸை கிளைம் பண்ணுறவங்க மேனேஜ்மெண்ட்ல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, சப்போஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கணும். அதே போல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்குன்னா தெலுங்கு மைனாரிட்டி இருக்கும், தென் மலையாளம் மைனாரிட்டி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல கொடுக்குற சர்டிஃபிகேட்டே வந்து போதுமானது. ரைட்? ஆனால் இது என்ன பண்ணும், நீங்க அப்லோட் பண்றப்ப அப்ளிகேஷன் போடுறப்ப அங்க வைக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. அதே போல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி டு கெட் கவர்மெண்ட் கோட்டா சீட். வெளியே வேற நம்ம மேனேஜ்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எங்க தேவை இருக்கு அப்படின்னா நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும். இப்போ கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, பிரைவேட் கவர்மெண்ட் எடுக்கணும்னாலும் நேட்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து 7.5% எடுக்கிறவங்களுக்கு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கம்யூனல் ரிசர்வேஷன் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களாம் இருக்காங்கல்ல, அது இல்லாமல் எஸ்பெஷலி வந்து 2.5 lakhs கீழே இன்கம் ரேஞ்சில் இருக்கிறவங்க கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் இதெல்லாமே கிடைக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட்டா? அதனால சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதே போல டேட் வந்து பார்டு சர்டிஃபிகேட் இருக்கக்கூடாது, முடிஞ்சு போனதெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக பாருங்க, இந்த இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸ்பைரி டேட்ன்ற மாதிரி. ரைட்டா? அதனால வேலிடிட்டி கொடுத்துருப்பாங்க, இது வரைக்கும் தான் வேலிடுன்னு. அந்த டேட் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, பழசு வச்சிருப்பீங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காம போயிடும். ஏன்னு கேட்டால் நம்ம வந்து வேலிட் இல்லாத சர்டிஃபிகேட் வச்சிருப்போம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப்பை முறையாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ரைட்டா? ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே எல்லாருமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் போடுவாங்க. தென் இஎஸ்ஐஐசின்றது ஃபீஸ் கம்மின்றதுனால, தென் சிஎம்சி தான் இன்னைக்கு வந்து டாப் ரேஞ்சில் வைக்கிறவங்க இருப்பாங்க. தென் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், டீம்ட் யூனிவர்சிட்டி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரில் நிறைய பேர் வந்து போவாங்க. அதுவும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் கவர்மெண்ட், அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட், தென் என்ஆர்ஐ எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் டீம்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பட் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த காலேஜ் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல எந்த ஃபீஸும் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீஸ். தென் பிரைவேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபீஸ், மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபீஸ். ஏன்னா ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி வந்து டியூஷன் ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணாத ஃபீஸ் என்னன்னா அவங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு அதர் ஃபீஸ் அப்படின்றது கொடுக்குறாங்க. அது அதர் ஃபீஸ் என்னன்றதை அவங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் முன்னாடியே ப்ரீ டிஸ்க்ளோஷர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கனால அந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க,
அந்த நம்ம வெப்சைட்ல வந்து நோட்டிஃபிகேஷன்ல போடுவாங்க. ஆனா போன வாட்டி போட்டது வந்து பாத்தீங்கன்னா பாதி அரைகுறையா போட்டாங்க. பாதி இன்ஸ்டியூஷன் வாங்கினாங்க, பாதி இன்ஸ்டியூஷனுக்கு வாங்கல. இதை பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாய்ஸ் ஃபில் பண்ணி அங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் ஏற்பட்டுச்சு, அங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்கறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ரைட்டா? அதனால அதை அப்டேட் பண்றது தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கரெக்டா அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையே கிடையாது. ரைட்டா? இந்த 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 இப்ப இருக்கக்கூடிய அரசு வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்தையும் கருத்தா பார்த்து எல்லாத்தையும் வாங்கி கரெக்டாக செயல்படுத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது போல அடிஷனல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி அமைச்சிருக்காங்க. அதனால இந்த வாட்டி எந்த விதமான முறை கூட நடக்காது. போன வாட்டி இந்த எஸ்சி, எஸ்டி, பிசிசி இருக்காங்களே அவங்களுடைய அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, பிரைவேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மறுக்கப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி டிஎம்இல அதுக்கப்புறம் அங்கே வந்து கால் பண்ணி இன்ஸ்டியூஷனுக்கு சொன்னதுனால அதுக்கப்புறம் வாங்கிட்டாங்க. இந்த வாட்டி அந்த பிரச்சனை வந்து கம்பல்சரி வராதுன்னு நினைக்கிறேன். போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே போனதுமே எல்லாருமே ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். கம்பேர் பண்ண வேண்டியது என்னன்னா ஃபீஸ், பாண்டு, லொகேஷனு, பிஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு ஓகேவா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் அப்படின்றதுல மாறுதலே கிடையாது. ரைட்? இதுல 5 வின்னிங் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெரிஃபை எவ்ரி சர்டிஃபிகேட் பிஃபோர் கவுன்சிலிங். ஏன்னா இது நான் சொன்னேன் இல்லையா, டேட் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல பழைய டாக்குமெண்ட் எடுத்து வச்சுட்டு அப்புறமா வேலிட் இல்லைன்னா அன்னைக்கு வேலிட் கரெக்டாக அன்னைக்கு சப்மிட் பண்ற அன்னைக்கு நம்மளுக்கு இல்லை, நம்ம போய் வாங்கணும்னா டைம் ஆயிடும், கிடைச்சிரும் டைம் ஆயிடும். அதனால அதெல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே போல என்ன டாக்குமெண்ட் இருந்தாலும் டிஜிலாக்கர்ல எல்லாமே பக்காவா டவுன்லோட் பண்ணி நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. ஃபாலோ அஃபிஷியல் கவுன்சிலிங் ஷெடியூல், டேட் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அந்த டேட்டுக்கு கரெக்டா சப்மிட் பண்றது, சாய்ஸ் ஃபில் பண்றது, என்ன லாக் பண்றது, இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க பக்காவா பார்த்துக்கணும். ரைட்டா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளுடைய டியூட்டி. அவங்களுடைய பேரண்ட் வந்து பசங்களோ பேரண்டோ இது எல்லாத்தையும் வெப்சைட் எல்லாம் இன்னைக்கெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, எல்லாமே மொபைல்ல எல்லாமே தெரியுது. எல்லாத்தையும் பார்த்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ரைட்டா? ஃபில் மேக்ஸிமம் பாசிபிள் காலேஜ் சாய்ஸஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சி தான் வேணும், ஸ்டான்லி தான் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு அது ரெண்டுத்தையும் மட்டும் வச்சுட்டு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு ஐயோ எனக்கு கிடைக்கல, அப்புறமா கிடைக்கும்னா அப்புறமா போயிடுச்சுன்னா கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகிடும். மேக்ஸிமம் இருந்ததுன்னா ஒரு 20-30 சீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு கவர்மெண்ட் வரும். அதனால போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால சாய்ஸ் ஃபில் பண்றப்ப ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இருக்கக்கூடிய 36 + 1 காலேஜ் 37 காலேஜுமே கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வச்சிடணும். அதே போல எனக்கு பிரைவேட்ல கவர்மெண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னா அடுத்த 22 காலேஜஸ் என்ன இருக்கோ அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், சாய்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டா அப்படின்றதுல வச்சது தான் நல்லது. ரைட்? ஏதனா உங்களுக்கு இது சம்பந்தமா அசிஸ்டன்ட் வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணீங்கன்னா நம்மளுடைய பெய்ட் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒரு 10,000 + டாக்ஸ் 11,800 நீங்க பே பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில் பண்றது, அப்புறமா டவுன்லோட் பண்றது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் ஈஸி தான். பட் இதெல்லாம் தேவையில்லாம தப்பு பண்ணி ஒரு 10,000 ரூபாய்க்கு யோசனை பண்ணி டென்ஷன் ஆக தேவையில்ல. ரைட்டா? அப்புறமா போட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய கால்ஸ் டெய்லி வருது. சார் இதை மாத்தி அப்லோட் பண்ணிட்டேன் சார், அதை மாத்தி அப்லோட் பண்ணிட்டேன் சார், இது தெரியாம பண்ணிட்டேன் சார், இது செய்யாம விட்டுட்டேன் சார் அப்படின்னு நிறைய கால்ஸ் வந்து அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ஆர்ஜிஆரோட பெய்ட் சர்வீஸ் நம்ம கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கலாம் நீங்க. ரைட்டா? ஆல் இண்டியாவுக்கு இருந்தாலும் சரி, தமிழ்நாடு கவுன்சிலிங் இருந்தாலும் உங்களுக்கு பக்காவா நாங்க அந்த 10,000 + டாக்ஸ்ல பண்ணி கொடுத்துருவோம். ரைட்டா? ஓகே. நெவர் இக்னோர் லோ ஃபீ கவர்மெண்ட் காலேஜஸ் வைல் எய்மிங் ஃபார் ட்ரீம் காலேஜஸ் அப்படின்றதையும் இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ரைட்? இதெல்லாம் இருக்கட்டும் சார், எனக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இந்த வருஷம் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. 400 தான் இருக்கு, 450 தான் இருக்கு. எனக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் தான் வேணும், இல்ல அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் வேணும். ஆனா இந்த வருஷம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 350ல இருந்து 400 தான் வருது. சான்ஸ் இல்ல, 450 வந்தா கூட இந்த வாட்டி கிடைக்குமான்றது தெரியல பிசிக்கு. அதனால நான் 1 இயர் வந்து நெக்ஸ்ட் வந்து 2027 டிராப் பண்ணி படிச்சு 100% கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுத்தே ஆகணும்னு முடிவுல இருக்கேன் சார். ஆனா அதுக்கு எனக்கு ப்ராப்பரா கைட் பண்ணி, இந்த பிசிக்ஸ்லாம் வர மாட்டேது சார், பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்து கான்செப்ட்ஸை புரிய வச்சு ப்ராப்ளம்ஸ் அவங்களும் சால்வ் பண்ணி என்னையும் சால்வ் பண்ண வச்சு டெஸ்ட் கொடுத்து அதுல என்ன தப்பு பண்றேன்னு கண்டுபிடிச்சு எனக்கு கூட இருந்தே கைட் பண்ணி என்னை கொண்டாடுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருந்ததுன்னா அந்த இன்ஸ்டியூட்ல நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன். அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்லாம் இருக்கக்கூடாது, மினிமம் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். ஏன்னா நான் படிச்ச இன்ஸ்டியூட்ல 60-70 பேர் இருந்தாங்க. டவுட் கூட கேட்க முடியாது, கேட்டா வந்து சொல்றேன்னு அதுக்குள்ள டைம் ஆயிடும், போயிடுவாங்க. டீச்சர் கூட பேச முடியாது, அதர் லாங்குவேஜ் இருக்கனால எங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளத்தை நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஆர்ஜிஆர்ல 20 ஸ்டூடெண்ட் வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வச்சிருக்கோம், இண்டிவிஜுவல் கேர் கிடைக்கும். 12 டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்து உங்களை புரிய வச்சு வந்து பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், புரியுறதுக்கு சொல்லி கொடுக்குறப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து அதை படிக்க ஆரம்பிக்கணும். அவங்க கொடுக்குற சம்ஸை போடணும். அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வரலன்னா டீச்சர் கிட்ட கேட்குறீங்க, திருப்பி உங்களை ட்ரைன் பண்ணுவாங்க, உங்களை மோல்ட் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் போடுறீங்க, ஒரு வாட்டி வராது, 2 வாட்டி வராது, 3வது வாட்டி போடுறப்ப வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்களை ப்ராப்பரா ட்ரைன் பண்ணி அட்டகாசமா உங்களை வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறது. ஆனா நாங்க சொல்றதை மட்டும் தான் நீங்க கேட்கணும்.
ரைட்டா? இது செய்யலாம், அது செய்யலாம், நான் இங்க படிச்சப்ப அப்படி சொன்னாங்க, அந்த புக் படிச்சா நல்லா இருக்கும், இந்த சைடு இந்த புக் படிச்சா நல்லா இருக்கும், இந்த டெஸ்ட் அதெல்லாம் வச்சுக்க கூடாது. நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க என்ன பண்ணணும் கேட்கணும். இதை கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா நம்மளுடைய ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்ளஸ் பேட்ச்லாம் நீங்க அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட்டு 100% எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம ரீஃபண்ட் பண்றன்ற ஆப்ஷன் கொடுக்கும். நீங்க நாங்க சொல்றதை செய்யணும். நீங்க செஞ்சுட்டு எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம்ல போயிட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்க முடியாம போயிடுச்சுன்னா கொடுப்போம். நடுவுலயே விட்டு போறது, எனக்கு சாப்பாடு சரியில்லைன்னா போறது, எனக்கு முடியலன்னு போறது, இந்த மாதிரி எல்லாம் கதை வச்சிருக்கவங்க ஜாயினே பண்ணக்கூடாது. ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் கவர்மெண்ட்ல கோட்டா சீட்டு தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டேன், முடிவு பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு இதுக்கு தோதா ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேட்ச். நான் வீட்டில் உட்காந்து படுத்துக்கிறேன், படிச்சுக்கிட்டே ஜாலியா இருந்துகிட்டே கவர்மெண்ட் சீட் வாங்கலாம், அதெல்லாம் நடக்காதுக்கன்னா நடக்காது. ரைட்டா? ஏன்னா 1,50,000 பேர் வந்து போட்டியில 5,000 சீட்டு 5,000 பிரிச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய கேட்டகரிக்கு சீட் ரொம்ப கம்மி. அதனால ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா we are ready to help you. கால் பண்ணுங்க 8695186953. எங்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121. இமிடியேட்டா பேச முடியல அப்படின்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல கூகுள் ஷீட் இருக்கு. உங்களுடைய நேமு, அப்பா நேமு, கான்டாக்ட் நம்பர்ஸ், என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ லாஸ்ட் டைம் மார்க் எடுத்தீங்க, +2 என்ன மார்க், சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா, இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா ஆஃபீஸ்ல வந்து கால் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.